ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் டேஸ்ட்டான பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், 1 கப் பாஸ்தா சேர்த்து வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். 8 நிமிஷம் ஆன உடனே வெந்துருச்சான்னு பார்த்துட்டு முக்கால் பதம் வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சூடான கடாயில் எண்ணெயை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் பொரிஞ்ச உடனேயே 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயில் நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கங்க. தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச குடமிளகாவை சேர்த்துக்கங்க. குடமிளகா வதங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அதனால் தண்ணி சேர்க்க வேணாம். இந்த கிரேவிலே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 3 நிமிஷத்தில் குடமிளகா வெந்துருச்சு. வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் கிரேவி இறங்குறாப்புல மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமனை புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வீட்டில் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.